விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி நடக்குங்க. அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக இன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 1/2025. அதாவது ஒரு 1352 டைரக்ட் எஸ்ஐ, ஏஆர் அண்டு தாலுக்கு எஸ்ஐ வேகன்சி. டிஎஸ்பி பட்டாலியனுக்கு இதில் கிடையாது. அந்த மென்னு எவ்வளோ உமன் எவ்வளோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க. இன்றைக்கி டேட்டு நோட்டிஃபிகேஷன் டேட்டு 4/4/2025. அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் 7/4/2025. அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே அவங்களுடைய வெப்சைட்லேயே அந்த ப்ரோச்சர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு 79 பக்கத்துக்கு இருந்துச்சு. அது வந்து அந்த லிங்க்கு பிடிஎஃப்பில் போட்டிருக்கேன். ஒரு சிலர் எடுக்க முடியல, கிடைக்கல அப்படின்னாங்க. அது வந்து அந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மகிட்டையும் நிறையா கேட்டாங்க, சார் அந்த 2025 ஏன்னா 2024 வரலை, இந்த இது வருமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம எல்லாமே வந்து லாஜிக்கலாக லீகலாக பார்த்தோம். இதில் எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குப்பா. ஒரு 750 பேர் எடுத்து வச்சது மேனிக்கு இருக்குது. அவங்க ஃபயர் சர்வீஸ் எஸ்ஓவுக்கு வந்து ஒரு 129, இதில் ஒரு 621. அதனால் அந்த மாதிரி இருக்கு, அதை பார்த்துக்கிடுவான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சான். பட் அது பாட்டுக்கு அந்த இது இருந்துக்கிட்டு இருக்கையிலே இந்த அறிவிப்பு வெளியாயிடுச்சு. இதை காட்டிலும் ஆச்சரியம் எனக்கு என்னென்னா, இது எப்பயுமே இதுவரைக்கும் இல்லாது. நமக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்ல போனால் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ஐ செலெக்ஷன் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இன்னமும் நாட் அட் டிசைடட் அண்டர் கோர்ட்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அடுத்த அறிவிப்பு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறது இதுவரைக்கும் இல்லாது. ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியது. அதை காட்டிலும் கூடுதலான ஆச்சரியம் என்னென்னா, இது இந்த 2ஆம் தேதியிலேருந்தே சொன்னாங்கப்பா. இந்த ஒரு சில ப்ரைவேட் அகாடமிக்காரங்க 2ஆம் தேதி வருது, இல்லை 3ஆம் தேதி வருது, அப்புறம் அன்றைக்கி வரலைன்னொன்னே அந்த 3ஆம் தேதி இத்தனை மணிக்கு வருதியா, 4ஆம் தேதி காலையில் வருதியா, சாயங்காலம் வருதியா அப்படின்ற மாதிரி டயத்தோடு சொல்லி 1352 வேகன்சி வருதியா அப்படின்னாங்க. உண்மையிலேயே அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம். ஏன்னா எப்படி இந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னால பரவாயில்ல. அவங்களுக்கு அவ்வளவு நெருக்கமான நல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் அவர்களுக்கு தெரிந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமானதான் இருந்துச்சு. இது விஷயம் அந்த இண்டிவிஜுவலுக்கு யாருக்குன்னா அந்த பிரைவேட் அகாடமிக்காரங்களுக்கு அவங்களுக்கு பெருமைக்குரியதாக இருக்கலாம், மிகுந்த விளம்பரத்திற்கு உரியதாக இருக்கலாம். அவங்களுடைய ஆஸ்பிரண்ட் அவங்க வர்றாங்கல்ல, அவங்க மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்கெல்லாம் உதவலாம். ஆனால் உண்மையிலேயே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மிக மிக அவமானகரமானது, மிக மிக கேவலமானது. ஏன்னா இது எப்படி பாருங்கள், உங்கள் இதுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ப்ரைவேட் ஆள் இத்தனாம் தேதி அறிவிப்புறது, இத்தனை மணிக்கு வருது, இவ்வளவு வேக்கன்சி அப்படின்னா அப்புறம் என்ன உங்களை நம்பி அதுக்குள்ளே இந்த ஆஸ்பிரண்ட் வர்றாங்கன்னு தெரியல. என்ன நம்பகத்தன்மை இருக்கும்? அப்போ அந்த அம்மா பழைய டிஜிபி மேடம் அவங்க கல்பனா நாயக் மேடம் சொன்னது அவ்வளோ உண்மையாக தானே இருக்கும் போல். எனக்குள்ளே எதிராக சதி நடக்குதுங்க, இங்கே இருக்கிறவனே வெளியே லீக் அவுட் பண்ணுறானுங்க, என்னையவே உயிரோட கொளுத்துறதுக்கு பார்த்தானுங்க, இவ்வளவு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் போல். அப்போ வந்து எவ்வளவு கேவலமானது, எவ்வளோ வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அதாவது ஒரு ரகசியம் காக்கிறது தான் நம்பகத்தன்மைக்கான அடிப்படை அடையாளம். நீ நோட்டிஃபிகேஷனே போடுறானேயா ப்ரைவேட்டில் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லும் பொழுது, இது இப்போ அவங்ககிட்டே போயிடலாமே. நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் என்ன சார் வரும் அப்படின்றத அவங்ககிட்ட கேட்கலாம். எப்படி செலெக்ஷனை நீங்கள் அவுட் சோர்சிங் மூலமாக அவங்களே தேர்ந்தெடுத்து கொடுக்க சொல்லிடலாம் போலேயே. அவங்களே 40 லட்சம் 50 லட்சம் பேசி உங்களுக்கு எப்படி எத்தனை வேகன்சி வேணுமோ அத்தனைக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களையும் கவனிச்சுக்கிடுவாங்க. இது அரசு மிக மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது இன்னைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா இந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்த நேரமே அப்படியே பக்கத்திலே இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தேன். மேற்கு வங்காளத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 25,753 ஆசிரியர்கள் ஊழியர்கள் நியமனம் செல்லாது. இது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, பெஞ்சு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெஞ்சு அது என்னென்னா 2016ஆம் ஆண்டு அங்கே வந்து அவங்களுடைய ஆசிரியர்களுக்கான தேர்வு வாரியம், ஆசிரியர்கள் மற்றும் அந்த பணியாளர்கள் அவங்க ஒரு 25,753 பேர் போட்டதில் வந்து ஏதோ பெரும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு வங்காளத்தினுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் பார்த்தா சட்டர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ கல்வி, இவங்க எல்லாரும் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறதா வந்திருக்கு. அப்போயே வந்து அந்த ஹைகோர்ட்லேயே வந்து இந்த ஒட்டுமொத்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம்
2016 அப்பாயின்மெண்ட் அழுத்து போன வருஷம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணதோடு இல்லாமல் அந்த 25,000 சொச்சம் பேரும் வந்து வாங்கின சம்பளத்தை 10 வருஷமாக வாங்கின சம்பளத்தை 12% வட்டியோட திரும்ப கொடு அப்படின்னு சொல்லித்தான் ஹைகோர்ட்டு வெஸ்ட் பெங்கால் சொல்லியிருந்தது, கொல்கத்தா ஹைகோர்ட் சொல்லியிருந்தது. அப்புறம் அதை எதிர்த்து கவர்மெண்ட் தரப்புலேயே வந்து அப்பீலுக்கு போனாங்க. அப்பீலில் 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து அந்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதி சஞ்சய் குமார் அவங்க சேர்ந்து நேற்றைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, சம்பளத்தை வாங்கினேன் தொலைஞ்சிட்டு போகிறாங்க, நீ அவங்ககிட்ட வாங்க முடியாது, ஏன்னா சம்பளம் வாங்கி சாப்பிட்றவன் அதோட முடிஞ்சிருமில்ல, அவன் என்ன அதை வாங்கி அப்படியே வச்சுருப்பானே, அதனால் அதை கேட்காதீங்க. ஆனால் இமீடியட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்மிஸ்ஸு, யார் வந்து வேலையில் கிடையாது அப்படின்ட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் என்ன நினச்சிருக்கான், 10 வருஷம் வேலையில் இருந்திருக்காங்க, இன்னி போல் என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்க, மேற்கொங்க முதல்வரே என்ன சொல்லியிருக்காங்க, நாட்டின் குடிமகனாக நான் எனது கருத்தை தெரிவிக்க எனக்கு உரிமை உள்ளது. நீதித்துறை மற்றும் நீதிபதிகள் மீது நான் உயர்ந்த மரியாதை வைத்துள்ளேன். மனிதாபிமான நோக்கில் என்னால் இந்த தீர்ப்பை ஏற்க முடியாது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மனிதாபிமான முறையில் ஏற்க முடியாதுன்னா, ஏன்னா 10 வருஷம் வேலை பார்த்தேன், நீ என்னங்க செய்வேன், அவன் வேலை இல்லாமல் டோட்டல் வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்க்க இப்போ இங்கே அந்த கலாச்சாரத்தினுடைய வேர் முளைவிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிரைவேட்டு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இவ்வளோ வேகன்சிக்கு ஆள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவ்வளவுக்கு நம்ம யோசிச்சு சொல்கிறோம், லாஜிக்காக பார்க்குறான், லீகலாக பார்க்குறான், சட்டப்படி பார்க்குறான், தர்மப்படி பார்க்குறான். எப்பா ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்கள் இன்னும் போலையப்பா, அது இருந்துக்கிட்டு இருக்கையில் எப்படிப்பா போக முடியும்? அந்த அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட இந்த அகாடமியில் இப்படி சொல்கிறாங்க சார், அப்படி சொல்கிறாங்க சார் நம்மகிட்ட கேட்டாங்க. எப்போ அது எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியலப்பா, லீகலாக அப்படி வராதுன்னு. இப்போ அவங்க சொன்னது தானேப்பா உண்மையாக இருக்குது. அது அகாடமிக்கு சொன்னது பக்காவாக உண்மையாக இருக்குது. எந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி மீதான ஒரு துளி நம்பிக்கையும் இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த இதில் அதாவது இப்போ இந்த 2025 இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல மார்ச்சில், அந்த நம்மளுடைய பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 4,39,293 கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டினுடைய அந்த வரவு செலவு. இதில் தான் இப்போ வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தோம்னாலும் ஒரு 70-80 துறை இருக்கும் டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் ஒரு 80க்கும் குறையாத துறை இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அதில் இருக்கக்கூடிய அரசு துறை செயலாளர்கள் இருப்பாங்க. அந்த அரசு துறை செயலாளர்களுக்கு கீழான பணியாளர்கள் இருப்பாங்க. ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறதுல இத்தனை துறை, அந்த துறை சார்ந்த செயலாளர்கள், அந்த செக்ரட்டேரியட்டே ஃபுல் பிஸியாக இருக்கும். ஆனால் அவர்கள் சார்ந்த பணியாளர்கள் எப்படி பார்த்தோம்னாலும் ரொம்ப மினிமம் வச்சாலும் ஒரு 2000 பணியாளர்கள் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ரொம்ப மினிமம் சொல்கிறேன். ஆனால் தலைமைச் செயலகத்திலேருந்து நீதித்துறை செயலகம் எல்லா இதுவும் சேர்த்து அதில் இத்தனாம் தேதி பட்ஜெட்னு மார்ச் 2ஆம் தேதியே அந்த தேதி சொல்லி காலையில் 10:30 மணிக்கு நிதியமைச்சரை வந்து அதை சமர்ப்பிக்கிறாருன்னா அது வரைக்கும் அந்த பட்ஜெட் தொடர்பான எந்த விஷயமும் லீக் ஆகாமல் இருக்கணும். அதுதான் அந்த அரசின் மீதான நம்பிக்கை. இல்லைன்னா நம்பிக்கை எல்லாத்தையுமான கொண்டு வந்துடுவாங்கப்பா அரசின் மீது. அந்த பட்ஜெட்டு வந்து முதல் நாள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, எதிர்கட்சிக்காரர் அதை தூக்கி போடுறாரு, இந்தப்பா நாளைக்கு காலையில் இதுதான் உன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டாருன்னா இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்துடும், மக்களுக்குமே அது வந்துடும். எப்பறம் ஒரு ஏன்னா பட்ஜெட்டு எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்க. இதில் நீங்கள் பட்ஜெட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி கணிக்கலாம். ஆனால் இதுதான் பட்ஜெட், இந்த தான் வந்துருச்சு, பட்ஜெட் உரையே இதுதான் அப்படின்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க. அது மாதிரி தான் இதுதான் 1352 வேகன்சி தாயா டிஎன்யூஎஸ்ஆர்பி சொல்லுது. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுதியா அப்படின்னு சொல்லி அடித்தா இதுதான் அந்த லீக் அவுட் ஆனது கரெக்டாக அடிக்கிறாங்க அப்படின்னு. இதுதான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் டிஎன்யூஎஸ்ஆர்பி மீது. அதனால் இது பார்த்துக்குங்க, இது சொல்லணும் போல இருந்துச்சு எனக்கு. இந்த அகாடமிக்காரங்க சொன்னது குறித்து உண்மையிலே பெருமைதாப்பா. உங்கள் மெயிலுக்கு நல்ல சோர்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கான ஆட்கள் எனக்கு என் குறித்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்து, அரசு குறித்து, இந்த ஆஸ்பிரண்ட் குறித்த கவலை தானே தவிர அந்த அகாடமிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் குறித்து மிரள வைக்கிறீங்க. உண்மையிலேயே வந்து மிரட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதனால் அதுதான் சொல்லணும் போல இருந்துச்சு. இது பார்த்துக்குங்க. இப்போ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வைக்கக்கூடிய அந்த ஒரே கோரிக்கை என்னென்னா, இந்த 750 பேர் என்னங்க ஆனாங்க, அது பற்றி எது இப்போ திரும்ப அவங்க அப்ளை பண்ணணுமா? அவங்க லைவ்லியாக இருக்காங்களா? முதல்ல அந்த நீங்கள் போட்டிங்கல்ல ஒரு ப்ரொவிஷனல் செலக்டட் லிஸ்ட்டு, அந்த 2வது லிஸ்ட்டு போட்டிங்கல்ல, அது லைவ்லியாக இருக்கா? ஒரு குரூப்பு பாதிக்கப்பட்டதாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதில் பாவம் அந்த செலக்டடுன்றதான் நம்பின குரூப்பு
அவங்களே வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அவங்க அதுக்குள்ளே அந்த வழக்கில் இருக்காங்க. அரசு தரப்பில் நீங்கள் அதுக்குள்ளே நீங்களும் அதற்கான பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே லைஃப்பில் இருக்காங்களா, இல்லைன்னா ரமணா படம் மாதிரி வந்து முடிஞ்சு போன கேஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி அது முடிஞ்சு போச்சியா, சும்மா வந்து ஒரு பாவலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே அதுக்கு இடையில எங்கிட்ட இதை ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி போடுறீங்களா? இது யாரை ஏமாத்துறதுக்கான வேலை ஒன்றும் புரிஞ்சுக்கிட முடியல. பாவங்க ஆஸ்பிரண்ட்டு. ஆனால் அதுதான் என்னால் திரும்ப திரும்ப சொல்ல முடியும். பாவம் பரிதாபத்துக்குரிய இளைஞர்கள், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு நீங்களே அவங்கள வேறு எதுவும் செய்கிறதுக்கு தள்ளிடுறாங்க. ஆனால் உங்களை நம்பி கடைசி வரைக்கும் காமன் ரெக்ரூட்மெண்ட் வச்சாலும் வந்து நிற்பேன், ஆனால் இந்த இது வச்சு வந்தாலும் நிற்பேன். இதுக்குள்ளே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் சார் இந்த பிஎஸ்டிஎம்முக்கானது எப்படி சார், இந்த வயது தளர்வுக்கு கொடுக்கலையே சார், கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கூட சொன்னீங்க, அது ஒன்றும் கொடுக்கலையே சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பேன், இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன் அதான் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது கேஸில் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கான சம்மந்தப்பட்டது. ஆனால் விவசாயிக்கு மாடு செத்து போச்சுன்ற கவலை இருக்கும், அறுக்கிறவனுக்கு என்ன கொழுப்பு கம்மியாக இருக்குன்ற கவலை அவனுக்கு இருக்கும். ஏன்னா அது மாதிரி தான் இதை பார்க்குறாப்புல இருக்குது. எல்லாமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான், எல்லாமே வேலைக்காக அலையக்கூடிய இளைஞர்கள் தான். அதை எப்படி உடைச்சி எப்படி பிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த வேதனையைத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. பார்ப்போம்ப்பா. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய தொடர் நடவடிக்கை இது எப்படி போகுது, அந்த 750 பேருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஆனால் அது எல்லாமே தெரியலை. அதனால் இந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரு அறிவிப்பு வந்து 1352 இருந்துச்சுன்னா அதை சந்தோஷமாக தானே பகிர்ந்தானே. ஆனால் சரி, ஒரு வேதனை, அந்த வேதனைக்குள்ளே இருக்கக்கூடிய காரணங்கள் இதுதான். எப்படி அகாடமிக்காரர்களால் சொல்ல முடியுது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன, இது பின்னாடி கட்டாயம் வந்து எதிர்காலத்தில் இந்த பரீட்சை தேர்வு ரிசல்ட்டையே பாதிக்குமே. தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் ஏன் இந்த கல்கத்தாவுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத அளவுக்கு முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற அந்த ஆதங்கத்தை தான் பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. பார்ப்போம், அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க.